எல்லாருமே இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அதனால நான் வெளில வந்துட்டேன். யார் எப்படி போனால் எனக்கு என்ன, அந்த ஒரு பக்குவத்தில் இருக்காங்க எல்லாருமே. அந்த டாக்ஸிக்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் பிரேக்கப் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ டாக்ஸிக்னா என்ன? ஒரு லவ் பண்ணும்போது ரெண்டு பேருமே என்னதான் ஹர்ட் பண்ணாலும் அட் லாஸ்ட் ஒன்று சேர்ந்துடணும். அது பேர் தான் லவ். இப்போ லவ் எப்படின்னா, நான் சொல்றது நீ கேட்கணுமா, நீ சொல்றத நான் கேட்கணுமா, நீ எனக்கு ரொம்ப கண்டிஷன்ஸ் போடுற, நீ என்ன ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற. ஸோ இது ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணா டாக்ஸிக்னா நீ லவ்க்கு சூட்டபிளே கிடையாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த லவ் டாக்ஸிக்கா தான் இருக்கும். என்ன இப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே ஈக்குவாலிட்டி பேசி அந்த டாக்ஸிக் வேர்டை தானா எடுத்துட்டு வந்துட்டாங்க உள்ள. டாக்ஸிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அப்போ உள்ள கல்யாணத்தெல்லாம் போய் பாருங்க, ரெண்டு பேரும் எப்படி கண்டிஷன்ஸ் போட்டுப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிப்பாங்க. ஆனா இருந்தாலுமே கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருப்பாங்க. அது இருக்கணுமே கிடையாது. எவ்வளவு பேர் அந்த லவ்வோடவும் இருக்காங்க. இப்போ உள்ளது பிடிக்கலன்னா டிவோர்ஸ், ஈஸியா போச்சு. டிவோர்ஸ், பிரிஞ்சு போயிடலாம், எல்லாமே ஈஸியா ஆயிடுச்சு. ஒரு லவ் பண்றீங்க, ஒருத்தங்க கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னதான் ஆனாலுமே அந்த லவ் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸிக்ங்கிற வேர்டை லவ்ல இருந்து எடுங்க. லவ் பண்ணா ஹர்ட் ஆக தான் செய்யும். ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதை பண்ணாத இது பண்ணா சொல்லதான் செய்வாங்க. அப்படி இல்லாத லவ் எங்கேயுமே கிடையாது. என்னைக்கு உங்க லவ்வர் உங்களை ரொம்ப ஃப்ரீயா விடுறாங்க, என்ன வேணா பண்ணிக்கொண்டு ஃப்ரீயா விட்டுறாங்களோ, அங்கதான் அந்த லவ் மேல ஒரு டவுட் வரணும். உண்மையா ஒருத்தவங்க உங்களை லவ் பண்றாங்க அப்படின்னா